கர்த்தர் நல்லவர். ஒரு மனமாய் ஒரே நேரத்தில் ஒரே ஜெப குறிப்புக்காக ஒவ்வொரு இடத்துல இருந்தும் நீங்களும் நானும் ஜெபிக்க போகிறோங்க. வெறும் 5 நிமிஷங்க. சரியாக 10 மணிலேருந்து 10:05 வரைக்கும். இன்றைக்கி எங்கன்னா வேலை இருந்தாலும் உங்கள் வீட்டில் நீங்கள் உட்காந்துக்குங்க, உங்கள் மொபைலை எடுத்துக்குங்க, வாட்ஸ்அப்பை ஆன் பண்ணிவிடுங்க. கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் 9092144426 அந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த 5 நிமிஷம் ஜெபத்தை அப்படியே ஆடியோவாக எனக்கு அப்படியே சென்ட் பண்ணி விடுங்க. அந்த 5 நிமிஷமும் நீங்கள் ஜெபிக்கிறது ஆடியோவாக அப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அதை அப்படியே எனக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிடுங்க. நான் பார்க்க போகிறேன் எத்தனை பேர் இப்படி நம்ம ஜெபிக்கிறோன்னு பார்க்கலாங்க. எஸ், அந்த ஆடியோ தான் எனக்கு ஒரு அடையாளம். ஒரு மனமாக எவ்வளோ பேர் ஒரே நேரத்தில் ஜெபிச்சிருக்கிறோம். இந்த சாலை விபத்துகள் முற்றிலுமாய் மாறணுங்க. தம்பி மேத்யூன்ற ஒருத்தர் இறந்ததை பார்த்தீங்க. சாலையில் அவங்க பெற்றோர்லாம் எப்படி அழுதாங்க தெரியுமா? நாளுக்கு நாள் சாலை விபத்துகள் அதிகமாகிட்டே இருக்குது. இதை பார்க்குற நீங்கள் நம்ம எல்லாரும் ஒருமனப்படுவோம். ஒரு 5 நிமிஷம் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாதவையில் கட்டப்படட்டும். ஏன்னா நம்ம நிறைய கவலைப்படுறோம். இனி கவலைப்பட வேணாம். பிலிப்பியர் 4:6 படி நம்ம தேவ சமூகத்தை பிடித்து ஜெபிப்போம், போராடுவோம். எஸ், நம்ம பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். எல்லாரும் வாகனம் வச்சுருக்கிறோம். எல்லாருடைய வாகனங்களும் பாதுகாக்கப்படணும். போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறோன்னு சொல்லி நல்ல ஆண்டவர் நிறைய நேரம் ஒரு 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 3 நிமிஷம் நல்லா ஜெபிங்க. ஒரு 5 நிமிஷம் தாங்க. மிஸ் பண்ணாமல் கலந்து கொள்ளுங்க. உங்கள் உறவுகள், உங்கள் நண்பர்கள் ஜெபிக்கிற எல்லாருக்கும் இதை விஷயத்தை ஷேர் பண்ணி அவங்க வீட்டில் அவங்க ஃபோனில் இந்த நம்பரை, ப்ரேயர் ரூம் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு அவங்க ஜெபிக்கிற போது இந்த ஆடியோவை அப்படியே எனக்கு அனுப்ப சொல்லுங்கள். நானும் எல்லா ஜெபத்தையும் பார்க்க போகிறேன். எல்லாரோடும் சேர்ந்து நானும் அப்போது லைவாக ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது ஒரு பெரிய அசைவு உண்டாகுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். மிஸ் பண்ணிடாதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.